நீ உயிரோட திரும்பி வந்ததே பெரிய விஷயம்னு உன்னை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கடா. கதை நல்லா இருக்குதுமா, சூப்பரா இருக்குது. சரி, நீ ஒன்னு பண்ணு. நாளைக்கு நீ மண்டபத்தை விட்டு கிளம்பி நீ ஏன் அனாத மாதிரி நிக்கணும்? கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் பணமும் சொத்து பத்திரமும் வச்சிருந்தன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பும் கூட. ஆனா எனக்கு உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய தண்டனை. உன்னை எப்படி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறேங்கிற தலைவலி எனக்கு பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம பக்கம் நம்மள யாருமே எந்த தப்பும் சொல்ல முடியாதுடா. கரெக்டுமா. இன்னதான் நான் போக வேண்டிய இடத்துல ஆளுங்க, அதாவது நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்கிறாங்க நீ சொன்னாலுமே உன்னை பிரிஞ்சிருக்கணுமே, அதான் கஷ்டமா இருக்கு. பரவாயில்லோடு, கொஞ்ச நாள் தானே பிரச்சனை எல்லாம் பாத்துக்கலாம். அதனாலதான் அந்த குணாவே குறுக்க வந்த தெய்வம்னு சொன்னேன்ல. எனக்கு எப்பவுமே கண்கண்ட தெய்வம் நீ தானம்மா. பாத்தியா மணி கூட அடிக்குது. அந்த குணாதான். ஹலோ ஹலோ ஆண்டி, நம்ம பிளானை பத்தி சரவண கிட்ட பேசணும். நீங்க என்ன பண்றீங்க? மண்டபத்துல ரைட் சைடுல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அங்க வந்துருங்க. இப்ப வா. யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க ஆண்டி, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் தைரியமா வாங்க. சரிப்பா, வரோம். டேய், குணா மாடியில தான் இருக்கான், நம்மள கூப்பிடுறான். நீ இங்கே இரு, நான் கதவை திறந்து வெளிய பார்த்துட்டு சிக்னல் தரேன். நீ அப்புறமா வா, சரியா? அண்ணோ, அம்மா, அண்ணோ, அம்மா, அம்மா, எங்கம்மா போன? என்ன தனியா விட்டுட்டு அப்படி எங்கம்மா போன? என்னை விட்டு ஏமா போன? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு எனக்கு கல்யாணமா? உன் அண்ணன் மகன் கூட கல்யாணம். என் செல்ல பொண்ணுக்கு கல்யாணம். நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன், உன் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட உன் கல்யாணத்துக்கு நான் கூடவே தான் இருக்கேன். அம்மா சொல்லுமா, நீ என்னை விட்டு போயிடாதம்மா, என் கூடவே இருமா. இவ்வளவு நாள் நீ என் கூட இல்லாம நான் எப்படி எல்லாம் எங்க இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட இருந்தா எனக்கு புடவை கட்டி விட்டுருப்ப, பூ வச்சு விட்டுருப்ப. இப்ப எனக்கு புடவை கட்டி விடுறதுக்கு யாருமே இல்லம்மா. யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. நான் எத்தனை வருஷம் போட்டோவை பார்த்து என்கிட்ட வந்துருமான்னு கூப்பிட்டுருப்ப, அப்பெல்லாம் நீ ஏமா வரல? அப்பா யாரோ விரோதிய பாக்குற மாதிரி பாக்குறாருமா. சித்தியும் என்ன ஏத்துக்காம ஒரு வஞ்சனையோட பாக்குது. சொல்லி சிரிக்கணும்னு தோணும், தோல்ல சாஞ்சு அழணும்னு தோணும். எனக்கு யாருமே இல்லம்மா. ஏமா என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போன? அழாதம்மா கண்ணா, நீ அழாம இருமா. என் வைரம் இல்ல, என் தங்கம் இல்ல,
என் அண்ணன் உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. மகாராணி மாதிரி வாழ போற. இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறது மட்டும் நடக்காது, நாம நினைக்காததும் கூட நடக்கும். அதுக்கு நம்மள நாம தயார்படுத்தி வச்சுக்கணும். உனக்கு எப்பவுமே எதுவுமே நடக்காது. அப்படி நடந்தா அது கெடுதல் மாதிரி தெரியும், ஆனா அது கடைசியில நல்லதுக்கு தான் போய் முடியும். என் செல்லம்ல, அழாதம்மா, அம்மா உன் கூட தான் இருக்கேன். நீ நிம்மதியா தூங்கு. காலையில மணமடையில இருக்கணும்ல. என்னை விட்டுட்டு போகாதம்மா, என் பக்கத்துலயே இரும்மா. உன்னை விட்டு அம்மா எங்கேயும் போலடா. அம்மா, உன் மடியில நான் படுத்துக்கிறேம்மா. வா. அம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. என் கைய கெட்டியா புடிச்சுக்கோம்மா. கூடவே இருமா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, ப்ளீஸ்மா. என் கூடவே இருமா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. என்னை விட்டுட்டு போயிடாத. நீ இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேம்மா. என் கூட யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதும்மா. அம்மா, அம்மா, நீ இங்கே இருமா. நீ என்னை விட்டு போயிடாதம்மா. கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. அம்மா, என் கூடவே இருமா. என் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் என் கூடவே இருமா. அம்மா, என்னை விட்டு போயிடாதம்மா. அக்கா, அம்மா, அம்மா, அம்மா. அக்கா, என்னக்கா ஆச்சு? அக்கா, என்னக்கா? ஏதாவது கனவு கண்டியா? அம்மா, அம்மாவா? அக்கா, எங்க மீனா? என்னக்கா? அக்கா, யாருக்கா? பெரியம்மாவா? அம்மா என் பக்கத்துல தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அம்மா, அம்மா எங்க போனம்மா? அம்மா, அக்கா, அம்மா, அக்கா, அம்மா எங்கேயும் போகலக்கா, உன் பக்கத்துல தான் இருக்காங்க. இங்க பாரு, அங்க பாருக்கா.